வணக்கம். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ வச்சுருந்தா இது உங்களுக்கான காணொளி தான். கண்டிப்பாக பாருங்கள். என்ன அப்படின்னா, குழந்தை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எல்லா பாதுகாப்பும் இருக்குது. ஆனால் குழந்தை எந்நேரம் நம்ம கூட இருக்காது தானே. கிண்டர்கார்டன் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வெவ்வேறு இடத்துக்கு பயணித்து வேலைக்கு போகணும். அப்போது பாதி நேரத்துக்கு மேலே நம்ம குழந்தை இந்த சமூகத்துடைய கண் பார்வையில் தான் இருக்குது. ஒழுக்கமான சமூகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தை பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பி வர முடியும். ஒரே ஒரு லைஃப் சைக்கிள் சொல்கிறேன். குழந்தை வீட்டிலேருந்து புறப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டு வரக்குள்ள அந்த குழந்தை என்னென்ன பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத இந்த காணொலியோடைய அடிப்படை. நம்ம குழந்தை கதவு நீக்கிட்டு போகுது ஸ்கூலுக்கு பஸ் ஏறி. அந்த பஸ் ஓட்டுற தண்ணி போடாமல் இருக்கணும், ட்ரக்ஸ் அடிக்காதவனா இருக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ட்ரக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மதுக்கடைகள்லாம் இன்றைக்கி ஊருக்குள்ளேயே இருக்குது. உண்டா இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் நம்ம குழந்தைய பத்திரமா கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தணும். இவங்ககிட்ட இருந்து நம்ம குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். அடுத்தது ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, இது அரசாங்கம் நடத்த வேண்டிய பள்ளிக்கூடங்களை இன்னைக்கு தனியார் நடத்திட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆண்மகன் சம்பாரித்து அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியாரை நாங்கள் குழந்தையாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ஒரு குழந்தைய படிக்க வச்சாங்க. ஒரு குழந்தையில 3 குழந்தைய படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு குழந்தைய கூட படிக்க வைக்க முடியாத நிலைமைக்கு நம்ம மாறிடுறோம். இதுக்கு யார் காரணம்னா இந்த அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் கல்வி இலவசமாக கொடுக்கணும். எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் பாருங்க எஜுகேஷன் ஃப்ரீ. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி தனியார்கிட்ட கொடுத்துருச்சு. இவனுங்க மதுக்கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பணம் கட்டி நம்ம புள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுன்னா அங்கே இருக்கிறவனுக்கு நம்ம குழந்தை மேலே கை வைக்காமல் இருக்கணும். நீங்கள் எத்தனை செய்திகளை கேட்குறீங்க. குழந்தை மேலே கை வச்சுட்டு அவன் கொஞ்சம் காசு அள்ளி அங்கே வீசிட்டு அவன் தப்பிச்சுக்கிறான். நம்ம குழந்தையோட சைக்காலஜிக்கலாக நம்ம குழந்தைகளில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இதை தாண்டி நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கு உட்பற்றக்கூடாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவைலபிள் இப்போ ட்ரக்ஸ். இதுலேருந்தெல்லாம் நம்ம குழந்தைய நம்ம ஒருத்தராக காப்பாற்றவே முடியாது. இந்த சமூகம் ஒரு கட்டுப்பாடான சமூகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இதோட யாரோட வேலை இது? அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம் இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடி எரிஞ்சிட்டு நல்ல கல்வியை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கடுமையான சட்டங்களை போடணும். இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. அரசாங்கம் மட்டும்தான் பண்ண முடியும். இதை உண்மை நம்பினீங்கன்னா, மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மயச்சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடாட்டி கூட பரவாயில்ல. தயவு செய்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இத்தனை மதுக்கடைகளை ஓப்பன் பண்ணி வச்சு இத்தனை சீரழிவுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடயுமே இந்த கூட்டு கிடையாது. தனியாக இருந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செஞ்சு முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஓட்டு மை சின்னத்தில் ஏப்ரல் 19 அன்று. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.